ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். அம்மா, இன்னைக்கு வைரல் தக்காளி பொங்கல் செய்கிறீங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட். நானும் செய்கிறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிக்கலாமா? அதுக்கு பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்பு, பொங்கல் பருப்புன்னுவாங்க. அதை வந்து நான் வந்து கால்வாசி எடுத்திருக்கேன். சரியா? 1.5 ஆளாக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பாசிப்பருப்பை வந்து பொங்கல் பருப்பை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் வந்து பொங்கல் வந்து விசேஷமாக செய்வாங்க எல்லாரும். சரியா? இப்போ நம்ம நைட்டுக்கு செய்கிறோம், டின்னருக்கு செம்மையாக இருக்கும். இந்த குளிருக்கும் அதுக்கும் பொங்கல் சுட சுட பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தான்னு ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியும் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு ரைஸ் லைட்டாக நம்ம வந்து ரைஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது, லைட்டாக கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வரணும். பாரு, இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். சரியா? எடுத்துட்டு இந்த சூடு ஆறிட்டு அப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இந்த இதில் தானே அளந்துருக்கோம். இதில் வந்து நான் வந்து 2 அந்த பருப்போடு சேர்த்து 2 ஆளாக்கு வருது. சரியா? அதனால 4 ஆளாக்குலேருந்து 5 ஆளாக்கு, குறைஞ்சது 5 ஆளாக்கு தண்ணி நம்ம ஊற்றணும். சரியா? ஓகேம்மா. அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் 4 ஆளாக்கு தண்ணியை வந்து குக்கரில் ஊற்றிக்கிறேன். குக்கர் சூடாக இருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 3 தக்காளியை வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஆளாக்கு வரும். சரியா? இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து நான் ஒரு துண்டு இந்த சைஸில் இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் பாதி இப்போ போட்டுட்டேன், மீதி பாதி வந்து நெக்ஸ்ட் போடுவேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு. சரியா? ஓகேம்மா. அப்புறம் முந்திரியும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது இல்லை, இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் பருப்பு வாஷ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை போட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல். அவ்வளோதான். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுலம்மா. நல்லா பாரு, 75% மேலே வந்துடுச்சுல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு உப்பு நான் ஒன்றும் போடலை, இதுக்கு நான் உப்பு போட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா அந்த பருப்பெல்லாம் வேகாது, சிறு பருப்பெல்லாம். அதனால இந்த ஸ்டேஜில் ஒரு 50 to 20% மேலே வெந்துச்சு பார்த்தியா, இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமாம், ஒரு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய இருக்கும்போதே க்ளோஸ் பண்ணிங்கன்னா குக்கருக்கு மேலெல்லாம் தெரிச்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேம்மா. ஸ்டீமும் வந்துருச்சா, குக்கர் முடிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஃபுல்லாக போயிடுச்சு. சரியா? இப்போ திறந்து பார்க்கலாமா? ஓகேம்மா. திறந்து பார்க்கலாமா? வாவ், வேற லெவலில் வெந்திருக்கு பாரு. சரியா? இதை நம்ம கொஞ்சம் மசிச்சுக்கலாம். ஓகேம்மா. கலர் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கலர் சூப்பராக இருக்குல்ல. ஆமாம். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் மசியணும். நல்லா மசிச்சுட்டு காட்டுறேன். இப்போ மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி, இஞ்சி இத்தனையும் போட்டு நெய்யில் தாளிச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஓகேம்மா. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சங்குப்பூ பொங்கல், மல்லி பொங்கல், அப்புறம் கருவேப்பிலை பொங்கல், திணையில் பொங்கல், சிறுதானியத்தில் இருக்க பொங்கல் எல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ இது தக்காளி பொங்கல் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருமா, எல்லோரும் பார்ப்பாங்கல்ல. ஓகேம்மா. உப்பெல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. சரியா? பரிமாறிடலாமா?
சூப்பரா இருக்கேம்மா, பார்க்கவே டெம்டேட்டிங்கா இருக்கே. இருக்குல்ல. இப்போ நம்மளுடைய தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம மல்லி போட்டு தக்காளி சட்னி செஞ்சுருக்கோம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். வச்சு இந்த பொங்கல் இப்படி வச்சு Thanks for watching. Bye.